10க்கும் மேற்பட்டவங்க மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ஆனா 10 பேர் தான் நிக்க வச்சிருக்கீங்க. ஐயா, மீதி பேர்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. தேடிட்டு இருக்கோம். உங்க மேல என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. மரத்தை வெட்டினீங்களா? நாங்க மரத்தை நட்டுதாயா பழக்கம். குடிசை வீடு கட்டுறதுக்கு மரத்தை வெட்டுனா கூட ஒரு சின்ன செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டுவோம். ஒரு இரும்புக்கு கூட நாங்க துரோகம் பண்ணது கிடையாதுங்கய்யா. நீங்கெல்லாம் போலீஸை தாக்குனீங்களா, ஆயுதங்களை கடத்துனீங்களா? நீங்கெல்லாம் மாவோயிஸ்டா. மாவோயிஸ்ட் என்னங்கய்யா? இந்த வழக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவதால் இந்த வழக்கை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றவும் உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடுகிறேன். இந்த விசாரணை முடியும் வரை இவர்களை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். என் கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தானுங்களா அவனுங்களை அடிச்சா கொண்டு போயா. என் கண்ட்ரோல்ல செத்து போயிட்டானுங்க சொல்லி கேஸ முடிச்சிருப்பேன். ஜெயில போட்டானுங்களே. எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? ஜெயிலர் உங்க ஃப்ரெண்டு தானே. கரெக்டியா? உன் பேர் என்னப்பா? வி முத்து சார். உங்க அப்பா பேரு? வீரையன். உன் பேர் என்ன? குமரன். உங்க அப்பா பேரு? பாண்டிதுரை. சரவணகுமார். ஜம்முக்குண்டி. குஞ்சம். அவசரவேலு. கான்விக் வார்டன். அட்மிஷன். இவங்களை உள்ள விடு. போங்க போங்க உள்ள போங்க. வாங்க வாங்க. எஸ்பி ஜமால் போன்ல சொன்ன கேஸ் தான் இது. எதுக்கும் துறைக்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் லாக்கப்பு கூட்டிட்டு போ. நீங்க நக்சலைட் தானே? உங்க கொள்கை தான் என்ன? அழித்தொழிப்பு. அனிலேஷன். வர்க்க எதிரிகளை அழித்தொழிப்பது. இங்க உங்களை அனிலேட் பண்ணிடுவோம். அழித்தொழிக்க தயாரான பொழுதே அழித்தொழிக்கப்படவும் தயாராகி விட்டோம். என்ன முழக்கமா? அதுவும் ஜெயிலுக்குள்ள வந்து போங்கடா போங்க. ஏய் போடா, போங்க போங்க. இது ஜமால் சொன்ன கேஸ் தானே? ஆமா சார். இவனுங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து கண்டத்துல போடியா. ஓகே சார். வாங்க. இதுல 2 பேர் போங்க. இங்க 2 பேர். இதுல 3 பேர். இதுல 3 பேர் போ. சார் சார். என்ன உள்ள பைபிள்லாம் இருக்கு சார். நேத்து வரைக்கும் இந்த ரூம்ல முத்தையான ஒருத்தன் தான். இன்னைக்கு காலைல தான் அவனை தூக்குல போட்டாங்க. முத்தையாவா வந்தான், அந்த வழியா போயிட்டான். இங்க இருக்கிறவங்கெல்லாம் தூக்கு தண்டனை கைதிங்கன்னா நமக்கும் தூக்கு தான் கிடைக்குமா? அப்ப நமக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்குமா? தலைவர மாணிக்க செட்டியாருக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் மரண தண்டனை உறுதியாயிடுச்சு. அவருக்காக நீங்க தான் கருணமனு எழுதி தரணும். மாணிக்க செட்டியார் என்ன சொல்றாரு? அவர் தான் செஞ்ச தப்புக்கு தன்னை சக்கி அடிக்க தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் தான் செஞ்ச தப்பை உணர்ந்ததுக்கு அப்புறமும் சக்கி அடிக்கிறது நியாயம் இல்லை. நீங்க தான் அவருக்காக கருணமனு எழுதி கொடுக்கணும்.
கையெழுத்து வாங்கி அமைச்சிருங்க. சரி தலைவர். தலைவரே, இது என்ன மனு எழுதி கொடுக்குற வேலை? புரட்சிகரமான போராட்டங்களுக்கு தலைவரா புகழ்பெற்ற நீங்க இங்க மனு எழுதி கொடுக்குறீங்க. இதான் உங்க புரட்சியா? இது புரட்சி இல்லதான், ஆனா புரட்சிக்கு இதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா படல. சரி, நீங்க எதுக்காக சிறைக்கு வந்தீங்க? புரட்சிக்காக ஆயுதம் ஏந்தி வர்க்க எதிரிகளை அழித்தொழித்தோம். புரட்சியின் தொடக்கம் மக்களுக்கு துணிவூட்டி போராட செய்வதற்கான முதற்கட்ட வேலை. ஆயுத போராட்டம் மூலம் மக்களை போராட்டம் செய்ய தூண்டுவதா? அது எப்படி? அழித்தொழிப்பு எதிரிகளை நடுங்கச் செய்யும். நம் மக்களுக்கு துணிவு கிடைக்கும், துணிச்சல் பிறக்கும். மக்களை வைத்து நிலங்களை கைப்பற்றுவோம். ஆயுதம் ஏந்தச் செய்து புரட்சிகர அரசியல் அதிகாரத்தை நிறுவோம். இருங்க, நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. நான் மொதப்படியில் தான் இருக்கேன். அழித்தொழிப்பு, ஆயுத போராட்டம், இது எப்படி மக்களை திரட்ட பயன்படும்? அதுதான் என்னோட கேள்வி. அது சரி, நீங்க செஞ்ச காரியம் அந்த பகுதியில் மக்களை திரட்ட பயன்பட்டதா? தெரியல, நாங்க தான் ஜெயில இருக்கோமே. சிறையில் இருந்தா என்ன? வெளியில் இருக்கிற இயக்கத்தோட தொடர்பில் இருங்க. உழைக்கிற வர்க்கம் தங்களை தாங்களே விடுதலை செஞ்சுக்கணும்னு தான் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சொன்னது. மக்கள் பங்கேற்காத எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதில்லை. எங்கள் செயலை மக்கள் விரும்பலன்னு சொல்றீங்களா? விரும்பலாம், பாராட்டலாம், ஏன் ரசிக்க கூட செய்யலாம். தமிழனுக்காக போராடின தலைவனே ரசிச்சான். எப்படி? சினிமாவில் வர ரஜினி கமல் மாதிரி அவரையும் ஒரு நாயகனா ரசிச்சான். அழித்தொழிப்பு தான் உங்களோட ஒரே போராட்ட வடிவம். அது மக்களை திரட்ட பயன்படாது. மக்களை செயல் இழக்க செய்யும். புரட்சியிலிருந்து விலகியே நிறுத்தும். ஐயா, நீங்க பெரிய போராட்டக்காரன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீதி மறுக்கப்படும் போது அமைதியா போயிடணுமா இல்ல அடிமையா இருந்துடணுமா? உங்களை யார் அடிமையா இருக்க சொன்னது? நம்ம நாட்டுக்குள்ள போராடுறதுக்கு எதுக்கு ஆயுத போராட்டமும் கொரில்லா யுத்தமும்? அதுதான் தப்புன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு புரட்சி தேவைப்படுது. அது ஆயுத புரட்சி இல்லை, அமைதியான புரட்சி. மக்கள் ஒருங்கிணைந்த அரசியல் மறுமலர்ச்சியும் ஜனநாயக புரட்சியும் தான். டே குமரா, தலைவர்கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லாமா? ஆமாண்டா, அவர்கிட்ட சொன்னா ஏதாவது வழி கிடைக்கும். முத்து அங்க இருக்காரு. வணக்கம் தலைவர். தலைவரை, நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? உறங்கிக் கொண்டிருக்கும் போர்வாளை விட ஊர்ந்து கொண்டிருக்கும் மண்புழுக்கள் மேலானவை. ஊர்ல வேலை செய்யாம வாழ்ந்துட்டேன், இங்க வந்தா வேலை செய்ய சொல்றாங்கப்பா. என்ன செய்யறேன்னு புரியல. என்ன பெருசு, எந்த கேஸ்ல உள்ள வந்தியா? கொலை கேஸ் தான். நான் ஒருத்தனை கிணத்துல தள்ளி கொண்டுட்டேன்னு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நடந்தது என்னன்னா, நான் பாட்டுக்கு கிணத்து பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். கால் தடிக்கு விழ போனேன். அதை பார்த்த ஒருத்தன் என்ன காப்பாத்தலான்னு வந்தவன் என்ன காப்பாத்தாம அவன் கால் தடிக்கு உள்ள விழுந்துட்டான். கடைசியில அவனை நான் தான் தள்ளி கொண்டுட்டேன்னு கேஸை என் மேல போட்டுட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது இந்த புண்ணாக்கு சட்டம். சர்க்கார் வக்கீல் கிட்ட போனா அவன் பாயிண்ட புடிச்சே பேச மாட்டேங்கிறான். அது நல்ல பாயிண்டா இருக்கே, அந்த பாயிண்ட புடிச்சு நீங்க பேச வேண்டியதானே? நம்மள இங்க பேச விடுறாங்க. அந்த ஜட்ஜு வக்கீல் தானே மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசணும், உங்களுக்காக நீங்க பேசணும். உனக்காக நீ பேசலன்னா வேற யார் பேசுவா? சரி, நீங்களாம் என்ன கேஸ்ல வந்திருக்கீங்க? ஏதோ ஆயுதம் கடத்தணும், வனவிலங்க சாவடிச்சோம், இயக்கம் நடத்தணும், அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க. இயக்கமா? எந்த இயக்கம்? நாங்க எந்த இயக்கத்திலயும் இல்ல. எங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க, ஆனா எதுக்காக பண்ணாங்கன்னு தான் தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெளியில இருக்கும்போது தான் நீங்க வெகுளியா இருந்துட்டீங்க. இனிமேலாவது மக்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவது போராட்ட குணத்தை வளர்த்திக்கோங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? என்னங்கடா? நாங்க ஜெயிலரை பார்க்கணும். ஜெயிலர் வேலையா இருக்காரு, ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்துக்குங்க. லாக்கப்புக்கு எல்லாரும் போங்க. நாங்க யாரும் எங்கிறது போக மாட்டோம், ஜெயிலரை பார்த்துட்டு தான் போவோம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஜெயிலர் வந்ததை நாங்க பார்த்துட்டு தான் போவோம். ஆமா, பார்த்துட்டு தான் போவோம். என்னையா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா லாக்கப் உள்ள போயிடுங்க, இல்லனா எல்லாரையும் லாடம் கட்டி உள்ள தள்ளிடுவேன். சார், நாங்க இங்க வந்திருக்கிறது எங்க உரிமையை கேட்கறதுக்கு, உங்களை பார்க்க வரல. என்னது உரிமையா? ஆமா சார். சார், நாங்கெல்லாம் விசாரணை கைதி தான். எதுக்கு சார் நாங்க அந்த ட்ரெஸ்ஸை போடணும்? எங்களுக்கு எங்க ட்ரெஸ்ஸை கொடுங்க, இல்லைன்னா இங்கே உட்காந்து போராட வேண்டியது இருக்கும். போராடுவோம். யோ, இவனுங்களை அடிச்சு உள்ள தூக்கி போடியா, அப்பதான் இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ட்ரெஸ் வேணுமாம்ல, ட்ரெஸ் ஒட்ட துணி இல்லாம தூக்கி லாக்கப்ல போடுங்க. சார்,
கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். இவங்களுக்கு பின்னாடி வாஞ்சிநாதன் இருக்கா சார். அவனுங்களோட ட்ரெஸ் கொடுத்து அனுப்பியா? ஓகே சார். ஏய் போங்கடா, போங்க போங்க. டேய் ஆடா